பிரான் பிரேக்கருக்கு சரியான ஸ்டோர் லைன் கொடுத்தா கண்டிப்பாக அவரோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி அடுத்த கோல்டு பர்க்கா பிரான் பிரேக்கரை உருவாக்க முடியும். பட் இப்போ சம்பந்தமே இல்லாமல் அவரை டேக் டீம் டைட்டில் வின் பண்ண வச்சு மொக்க பண்ணுறாங்க. இதை பார்த்து பிரான் பிரேக்கரும் செம்ம கடுப்பில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இது இப்படியே கண்டினியூ ஆனால் தலைவன் ஏஇடபிள்யூக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் WWE என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஜான் சீனா WWE விட்டு போனாலும் அவரோட நேம் எப்போவும் WWEயில் ஒலிக்கும் போல். அதாவது ஜான் சீனாவோட நேமில் கிளாசிக்கல் டோர்னமெண்ட் WWEயில் இந்த வருஷம் எண்டில் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட் இனி எல்லா வருஷமும் நடத்தலாமான்னு WWEயில் பேச்சுவார்த்தை ஓடுதான். இது ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு பெஸ்ட்டான சூப்பர் ஸ்டாரை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. குந்தர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரிவில் மேட்ச் நடக்கிறதா இருந்திருக்கு. குந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கு இந்த வருஷம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் பேப்பரிவில் மேட்ச் நடக்கிறதா இருந்திருக்கு. பட் இது ரெண்டுமே இப்போ நடக்கலை. இதுக்கான ரீசன், இந்த மேட்ச் நடந்திருந்தால் அதில் குந்தரை டாப்பாக காட்ட ரோமன் ரெயின்ஸ் அண்டு பிராக் லெஸ்னரை WWE மொக்க பண்ணியிருப்பாங்க. இதனால் கூட இந்த மேட்ச் வேண்டான்னு பிராக் லெஸ்னர் அண்டு ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.